வெல்கம் டு நிவேதிதா அகாடமி. இன்றைக்கு நாம் பேசக்கூடிய விஷயம் என்னென்னா, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் அண்டு ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய எஸ்ஐ போஸ்ட்டு ஃபில்அப் பண்ணுறதுக்குரிய தேர்வுகள் நடக்க இருக்குது. அதுக்கு சீக்கிரமாகவே நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது. அதுக்கு நாங்கள் எங்களுடைய கோச்சிங் சென்டரில் கோச்சிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு மாணவர்கள் சேர்க்கைக்காக வேண்டி இந்த வீடியோவை நாங்கள் போடுறோம். இப்போ எஸ்ஐ போஸ்ட், இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு முக்கியமான பதவி, ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவிகள். அதனால் ரொம்ப ஆர்வம் மிக்க இளைஞர்கள் அதில் சேர்கிறதுக்கு இருக்காங்க. அதில் எப்படி சேர்றது அதை பற்றிய ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கலான்னு பார்க்குறேன். இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் ஆனால் ஒரு டிகிரி முடிச்சுக்கணும். யூஜிசி அப்ரூவ்டு டிகிரி கோர்ஸ், என்ன டிகிரி வேணால் இருக்கலாம், ஒரு யூஜி டிகிரி இருக்கணும். வயது மினிமம் ஏஜ் 20 வயசு, மேக்சிமம் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 30 வயசு. கம்யூனிட்டி வைஸாக ஒரு சில ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது பார்க்கும்பொழுது பிசிக்கு 32 வயசு வரைக்கும் இருக்குது. பிசி முஸ்லீம், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ், டினோட்டிஃபைடு, இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 32 வயது. ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் இவங்களுக்கு 35 வயது. டெஸ்டிடியூட் விடோஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 37 வயசு வரைக்கும் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேன், சர்வீஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் 47 வயது வரைக்கும் எக்ஸம்ஷன் இருக்குது. போலீஸ் இல்லை ஃபயர் சர்வீஸில் ஏற்கனவே வேலை பார்த்துட்டே இருக்கிறவங்க, டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் வரக்கூடியவங்களுக்கு 47 வயசு வரைக்கும் இருக்குது. இது கம்யூனிட்டி ரிசர்வேஷன் சொல்லப்போனால் ஓசி கோட்டா, அதாவது ஜென்ரல் கோட்டாவில் 31% வரைக்கும் ஓசியில் போகலாம். பிசியில் 26.5% இதில் அவங்களுக்கு கோட்டா இருக்குது. பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம் பிசிஎம் அதில் 3.5%. எஸ்சிக்கு 15% இருக்குது. எஸ்சிஏ அது அருந்ததியர்னு சொல்லக்கூடியது, அவங்களுக்கு ஒரு 3%. எஸ்டி அவங்களுக்கு 1%. இப்படியே அவங்களுக்கு கோட்டா அப்படி தான் நாங்கள் ஃபில்அப் பண்ணுவாங்க. இதில் ஒரு இருக்கக்கூடிய போஸ்ட் ஒரு 600 போஸ்ட் வரைக்கும், போன வருஷம் 615 போஸ்ட் வரைக்கும் இருந்தது. இந்த வருஷம் ஒரு 100 கூட வரலாம், இல்லை அதிகமாக கூட போகலாம், 100-200 கூட அதிகமாக போகலாம், அப்படி தான் இருக்குது. இதில் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஃபயர் சர்வீஸ் இல்லை ரெஸ்கியூ சர்வீசஸில் வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு 20% ஒதுக்கீடு இருக்குது. இந்த இருக்கக்கூடிய சீட்டில் 20% அவங்களுக்கு போகுது. அது போலீஸ் டிபார்ட்மெண்டல் கோட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் இன்னும் கொஞ்சம் ஃபயர் சர்வீஸில் இருக்கவங்க அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கும் அதே தான், அந்த 20% இருக்கு இல்லையா, அதோட இந்த ஃபயர் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் அந்த இது உண்டு. இன்னொன்று 10% ரிசர்வேஷன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்குது. இதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா எலிஜிபிள் ஆகும். அதில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்னா, பேஸ்கெட் பால், ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால், ஹேண்ட்பால், கபடி, ரெஸ்லிங், பாக்ஸிங், ஜிம்னாஸ்டிக்ஸ், ஜூடோ, வெயிட் லிஃப்டிங், அக்வாட்டிக் அதாவது ஸ்விம்மிங், அது அத்லெட்டிக்ஸ், ஈக்விட்டேஷன் அதாவது ஹார்ஸ் ரைடிங்னு சொல்கிறது, ரைஃபிள் ஷூட்டிங் அண்டு இந்த மாதிரி ஒரு சிலம்பாட்டம், இந்த மாதிரியான கேட்டகரிஸ் ஸ்போர்ட்ஸ் ஐட்டத்துக்கு மட்டும் ஒரு சில அதை 10% கொடுக்குறாங்க. இதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் இந்த ரிசர்வேஷன் இருக்குது. இன்னும் ஒரு சில கன்செஷன் ஸ்பெஷல் கேட்டகரிஸில் ஒரு சில கன்செஷன், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 40 இயர்ஸ் வரைக்கும்
அவங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே சர்வீஸில் இருந்தாலும் சரி, அது சர்வீஸில் விட்டு வெளியே வந்தாலும் சரி, அவங்க ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே மாதிரி டெஸ்டியூட் விட்டவுக்கு 37 வயசு, டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஒரு 35 வயசு. அது பிறகு ரெக்ரூட்மெண்ட் வந்து எப்படி நடக்குதுன்னா, முதல்ல வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வுன்னு ஒன்று வைக்கிறாங்க, தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின், ஃபுல்லாக தமிழ் மட்டும்தான் இருக்கும். இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுதான் இருக்கும். இதில் வந்து மொத்தத்தில் ஒரு 100 மார்க், 100 கொஸ்டின்ஸ், ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் 1 மார்க். இதில் 40 மார்க்காவது வாங்கினா தான் அடுத்த மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் மெயின் எக்ஸாம் வச்சுருவாங்க. ஆனால் பேப்பர் திருத்துறது வந்து இதில் 40 மார்க் வாங்கினவங்களுக்கு மட்டும் தான் திருத்துவாங்க, மற்றவங்களுக்கு திருத்த மாட்டாங்க. அதனால் இது வந்து ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 40 நிமிடங்கள் மொத்தம். ஸோ அதனால் 100 நிமிடங்கள் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 40% வாங்கினாலுடைய நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷன் மார்க்கு பேப்பர் வந்து திருத்தப்பட மாட்டாது. இதில் வந்து 20% டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் இருக்குது. அவங்களுக்கும் வந்து இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது அவங்களும் சேர்ந்து தான் எழுதணும். மற்ற ஓப்பன் கோட்டை மற்ற கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கணும். சரி, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒன்று. அதில் கிளியர் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும். இப்போ வந்து போத் ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்டல் கேட்டகரியில் தமிழ் எலிஜிபிலிட்டி ரெண்டுக்குமே எழுதியே ஆகணும். அடுத்து வந்து மெயின் எக்ஸாமினேஷன், இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 40% வாங்கினவங்களுக்கு தான் இந்த மெயின் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் பேப்பர்ஸை திருத்துவாங்க. அதில் 2 வகையான இருக்குது, பார்ட் ஏ, பார்ட் பின்ட்டு. பார்ட் ஏ வந்து எல்லாமே ஜென்ரல் நாலேஜ் தான். அதில் வந்து ஒரு 80 கொஸ்டின்ஸு கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் 1/2 மார்க், அரை மதிப்பெண். மொத்தத்தில் ஒரு 40 மதிப்பெண் ஃபார் ஜிகே, ஜென்ரல் நாலேஜ். அதுக்கப்புறம் ஒரு 60 கொஸ்டின்ஸ், இது வந்து சைக்காலஜி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, உளவியல் ரீதியான தேர்வு. இதில் வந்து என்னென்ன இருக்கலாம், லாஜிக்கல் அனாலிசிஸ் இருக்குது, நியூமரிக்கல் ஸ்கில்ஸ் இருக்குது, மென்டல் எபிலிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி. இதில் வந்து ஒரு 60 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த உளவியல் சம்பந்தப்பட்ட இதில் வந்து 60 கேள்விகள் கேட்கப்படும். இதுக்கு மொத்தம் 30 மார்க். ஆக ஜென்ரல் நாலேஜில் ஒரு 40 மார்க்கு, இந்த உளவியல் சைக்காலஜி டெஸ்ட்டில் ஒரு 30 மார்க். மொத்தம் 70 மார்க்குக்கு நீங்கள் வந்து பரீட்சை எழுதணும். இது வந்து 2.5 மணி நேரம் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டு இதில் யார் அதிகமான மார்க் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து உங்களுக்கு ரேங்கிங் போட்டு கோட்டாப்படி, கம்யூனல் கோட்டாப்படி உங்களுக்கு வந்து செலெக்ஷன் இருக்கும். இது தவிர ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது. அதில் வந்து ஸ்போர்ட்ஸ், இல்லை வெயிட் லிஃப்டிங், அதெல்லாம் ரொம்ப இருக்குது. அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் இந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன், அதாவது என்டியூரன்ஸ் டெஸ்ட், பொறுமை இருக்கா இல்லையா, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, உடல் தகுதி சான்றிதழ், இதுக்கெல்லாமே டெஸ்ட் வைப்பாங்க. டெஸ்ட் பண்ணி அதில் எல்லாத்தையும் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் அதில் பண்ணுறவங்களுக்கு ஒரு 2 மார்க் இருக்குது. ஏற்கனவே ஒரு 16 வகையான கேம்ஸை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் அதில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சர்டிஃபிகேட் வச்சவங்களுக்கு 1/2 மார்க். அது காலேஜ், இன்டர் காலேஜ் லெவலுக்குள்ளே இருக்கவங்களுக்கு 1/2 மார்க். இன்டர் யூனிவர்சிட்டி லெவலில் போனால் 1 மார்க்கு. டிஸ்ட்ரிக்ட் லெவல், இன்டர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தா 1 மார்க்கு. ஸ்டேட் லெவலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தா 1 மார்க்கு.
நேஷ்னல் லெவலில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா 2 மார்க்கு, இப்படிலாம் இருக்குது. இது தவிர இந்த ஃபயர் சர்வீஸ் அவந்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேறு சில அவங்க ஏதாவது மெடல்ஸ் வாங்கியிருப்பாங்க, பிரசிடென்ட் அவார்டு வாங்கியிருந்தால் 5 மார்க் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு கேலண்ட்ரி தமிழ்நாட்டில் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸுடைய ஃபயர் சர்வீஸ் மெடல்னு இருக்குது, அதில் வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கும் கூட ஒரு 5 மார்க் இருக்குது. அண்ணா பர்த்டேக்காண்டி ஒரு சில சர்டிஃபிகேட்லாம் கொடுக்காங்க, மெடல் அச்சீவ்மெண்ட் மெடல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 3 மார்க்கெலாம் இருக்குது. ஃபயர் சர்வீஸ் மெடல் மெரிட்டோரியஸான சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு 2 மார்க் இருக்குது. சீஃப் மினிஸ்டர் ஃபயர் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு அதில் வந்து ஒரு பொங்கல் டேக்காண்டி ஒரு சில பரிசு கொடுக்குறாங்க, அதில் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் 1 மார்க் இருக்குது. ஆக இந்த மாதிரியெல்லாம் மேக்ஸிமம் 5 மார்க் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் இதில் எப்படி செலெக்ஷன் ஆனால் மெயின் எக்ஸாமினேஷனில் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் அதிகமாக வாங்குறீங்களோ அதைப்படி தான் ரேங்க் போட்டு பண்ணுவாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 20% இருக்கக்கூடிய சீட்டில் 20% வந்து டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸு தான். இந்த டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸுக்கு கூட தனியாக பரீட்சை வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 170 கொஸ்டின்ஸ், அதில் வந்து ஜிகேயில் வந்து 30 கொஸ்டின்ஸு 15 மார்க். இன்னும் சைக்காலஜி டெஸ்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140 கொஸ்டின்ஸ் 70 மார்க் வாங்குவாங்க. மொத்தம் 85 மார்க்கு அடிப்படையில் அவங்களுக்கு வந்து இருக்கும். இது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 500 ரூபா, டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு 1000 ரூபா, இதுதான் எக்ஸாமினேஷன். சிலபஸ் அப்படின்னு சொன்னால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொன்னால் பொதுவாக 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய இதுதான் இருக்கும். தமிழில் வரக்கூடிய பாடம் இங்கே தான் கேட்பாங்க. அது பொதுவாக இலக்கணம், எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொது இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அணி இலக்கணம், மொழித்திறன், பிரித்தெழுதுதல், இலக்கியத்தில் பல்வேறு வகையான நம்ம தமிழில் திருக்குறள், தொல்காப்பியம், கம்பராமாயணம், எட்டுத்தொகை, 10 பாட்டு, 50 ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள், அறநூல்கள், பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், நாட்டுப்புற இலக்கியங்கள், புதுக்கவிதை, மொழிபெயர்ப்பு நூல்கள், இதெல்லாம் பல்வேறு வகையான இலக்கியங்கள் இருக்குது. அது எல்லாம் நல்லா படித்து வச்சுக்கணும். இதெல்லாம் போர்ஷன்ஸ். இதை தமிழ் அறிஞர்களை பற்றிய ஒரு சில விஷயங்கள், அவங்க செய்த தொண்டுகள் என்ன, அவங்க என்னென்னலாம் தமிழ் பண்பாட்டுக்காக வேண்டி, தமிழுக்காக வேண்டி அவங்க செய்த செயல்பாடுகள் என்ன, இதை பற்றி எல்லாம் கேட்பாங்க. ஆக இதெல்லாம் நீங்கள் வந்து வேறு மெயின் எக்ஸாமினேஷனில் ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்னலாம் கேட்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸுங்கும்போது ஜென்ரல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது தவிர டயட், நியூட்ரிஷன், ஜெனட்டிக்ஸ், அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், என்வரான்மெண்ட், எக்காலஜி, எலிமெண்ட்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ், ஆசிட்ஸ், பேசஸ், இதெல்லாம் வரும். ஹிஸ்ட்ரி, இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகம் தொடங்கி இப்போ மாடர்ன் இந்தியா வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி வேர்ல்டு ஈவெண்ட்ஸ், இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜியாகிரஃபியில் அப்படி தான், ஒவ்வொரு ரீஜனில் என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்குது, என்னென்ன கனிம வளங்கள் இருக்குது, நீர் வளங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் பருவநிலைகள், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், கிராப், தாவரங்கள் என்னெல்லாம் இருக்குது, இந்தியன் டவுன்ஸு, பிளேசஸ், முக்கியமான தொழிற்சாலைகள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, மினரல் சம்மந்தப்பட்டது, இண்டஸ்ட்ரீஸு, பவர் பிளான்ட்ஸு, ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், நேஷ்னல் பார்க்ஸ், பாப்புலேஷன் இன் எவரி பார்ட் ஆஃப் இந்தியா, இதெல்லாம். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சர், வேறு வகையான தொழிற்சாலைகள் மூலமாக வரக்கூடிய நம்மளுடைய பொருளாதார நிலைமை எப்படி முன்னேறி இருக்குது, இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது, பாப்புலேஷன் எப்படி இருக்குது, அதனால் பாதிப்பு எப்படி இருக்குது, இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்குது, 5 இயர் பிளானிங், இதை பற்றிலாம் இருக்கும். இந்தியன் பாலிட்டி, நம்முடைய கான்ஸ்டியூஷன், அதாவது சிட்டிசன்ஷிப், குடியுரிமை, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, த ஜஸ்டிஸ் சிஸ்டம், ஜுடிஷியல் சிஸ்டம், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அப்புறம் லோக்கல் பாடி கவர்மெண்ட், சென்டர் அண்ட் ஸ்டேட்டோடைய ரிலேஷன்ஷிப் எப்படி, ஃபாரின் பாலிசி, இதை பற்றியெல்லாம் நம்ம நல்லா நாலேஜ் வச்சுக்கணும். ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், லேட்டஸ்ட்டாக ஒரு வருஷத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய
விஷயங்கள்லாம் நியூஸ் பேப்பர், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ், இது சம்மந்தப்பட்ட இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ், இதை பற்றிய நாலேஜ் எல்லாமே நம்ம விட வச்சுருந்தா அதெல்லாம் நல்லா ஆன்சர் பண்ணலாம். அதுக்கப்புறம் லாஜிக்கல் அனாலிசிஸ், இது பல்வேறு வகையான இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை எப்படி ரிலேட் பண்ணி பண்ணுறது, அதை பற்றி ஒரு 4 கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். பொதுவாக சைக்காலஜி டெஸ்ட்டில் இதெல்லாமே வரும். அனாலிசிஸ், லாஜிக்கல் அனாலிசிஸ், கம்யூனிகேஷன்ஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எப்படி நீங்கள் எந்த அளவில் மொழி ஆற்றல் இருக்குதுங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி இன்ஃபர்மேஷன், கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணணும், எதை எதிர்பார்க்கணும், அதோட இன்ஃபரன்ஸில் எப்படி எடுத்துக்கிறீங்க, இதை பற்றி ஒரு இதெல்லாம் இருக்கும். மென்டல் எபிலிட்டி பற்றியும் கேட்பாங்க. ஆக இவ்வளவு இதெல்லாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் இது ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட். இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அஃபீஷியல் லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் போஸ்ட். ஆனால் சப் இன்ஸ்பெக்டர் தான் ஒரு லோ லெவல். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர், ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் ஆகி பெரிய அளவுக்கெல்லாம் போகிறதெல்லாம் உண்டு. கமிஷனர் ஆஃப் போலீஸ் வரைக்கும் கூட போகலாம். அதனால் சூப்பரண்டாகவும் போகலாம். அதெல்லாம் பல வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. முதல்ல இனிஷியல் ஸ்டேஜில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸ் லெவலில் இருக்கக்கூடிய இருக்குது. டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் ஏற்கனவே பிசியாக இருக்காங்க, போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்காங்க, ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்காங்க, கிரேட் 1, கிரேட் 2, ஒரு 5 வருஷமாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க தான் அதில் எழுத முடியும். அவங்களுக்கு 47 வயது வரைக்கும் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. அதனால் அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக நாங்கள் நிவேதிதா அகாடமியில் இதுக்குரிய கோச்சிங் பண்ணுறோம். டெஸ்ட் பேட்சஸ் இருக்குது. அந்த டெஸ்ட் பேட்சஸ் நீங்கள் நல்லபடியாக படித்தாலே, அதை பரீட்சை எழுதினாவே நல்லபடியாக பண்ண முடியும். நாங்கள் தமிழ் தகுதி தேர்வுக்கும் முதல்ல பயிற்சி நல்லா கொடுக்குறோம். அப்புறம் மெயின் எக்ஸாமினேஷனுக்குரிய பயிற்சிகளும் நல்லாவே கொடுத்துட்ருக்கோம். தாராளமாக சேரலாம். உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி கொடுத்து உங்களை அதில் தகுதி உள்ளவர்களாக ஆக்குறதுக்கு எங்களாலான முழு முயற்சியும் எடுப்போம் என்று உறுதி கூறுகிறோம். வாருங்க, ஒரு பேட்ச் ஆரம்பிச்சிட்ருக்கு. ஏற்கனவே கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கிறாங்க. இன்னும் ரொம்ப பேர் நாங்கள் எதிர்பார்க்குறோம். வாங்க. தேங்க்ஸ் வெரி மச்.